தற்போதைய அண்மை செய்தி. அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு எதிரான தேர்தல் விதிமீறல் வழக்குகளின் விசாரணையை வரும் பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. மனுவுக்கு 3 வாரங்களில் காவல்துறை பதிலளிக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் 3 வாரங்களுக்குள் காவல்துறை பதிலளிக்க வேண்டும் என உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு எதிரான தேர்தல் விதிமீறல் வழக்குகளினுடைய விசாரணைக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதியில திமுக சார்பில் போட்டியிட்ட ராஜ கண்ணப்பன் கடந்த 2021 மார்ச் 27ஆம் தேதி அன்று அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கருங்குளம், கோழிப்பத்தி கிராமங்கள்ல தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கிறார். அப்போது தேர்தல் விதிகளை மீறி திமுக கொடிக்கம்பங்களை நட்டு தோரணங்கள் கட்டி பிரச்சாரம் செய்ததாக பேரையூர் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. இதே போல சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழரசி ஆதரித்து 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி ராஜகண்ணப்பன் பிரச்சாரம் செய்திருக்கிறார். அப்போது தேர்தல் விதிகளை மீறி 15 வாகனங்கள்ல பிரச்சாரம் செய்ய வந்ததாக பட்டாசு வெடித்ததாகவும் சாலை கிராமம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு சிவகங்கை நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கக்கூடிய நிலையில இந்த 2 தேர்தல் விதிமீறல் வழக்குகளுடைய விசாரணைக்கு தடை விதிக்கவும் வழக்குகளை ரத்து செய்யவும் கோரி அமைச்சர் ராஜகண்ணப்பன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த 2 மனுக்களும் நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் தரப்பில் இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் எனவும் வழக்கினுடைய விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது என மறுத்துவிட்டார். அதோடு மட்டுமில்லாமல் மனுவுக்கு 3 வாரங்களில் பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.